ஸ்டாண்ட் உடஞ்சிரும், தாங்க மாட்டேன். ஓ! ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி இஃப்தாருக்கு ஏதாச்சும் செய்யலாம் அப்படின்னு போனால் என் ஹபி சொல்கிறாரு கடையில் வாங்கி தரேன், 2 பேர் மட்டும்தானே அப்படின்ட்டு. உம்மா மன்னாருக்கு போனது இன்னும் வரல. சரி, அப்போ இன்றைக்கி என்ன விலாக் எடுக்கலான்னு யோசிச்சிங்க. சைப்பாப்பாவும் அப்படியே தூங்கிட்டாங்க. சரி, அவங்களையும் தொட்டிலில் போட்டுட்டு நான் யூடியூப்புக்கு என்னெல்லாம் யூஸ் பண்ணுறேன் அதை வந்து வீடியோவாக எடுக்கலாம் அப்படின்ட்டு. என் ஹபிக்கு இன்றைக்கி வேலை, அதனால் அவர் வீடியோக்குள்ளே வரல. எனக்கு தனியாக செய்கிறதுக்கு ரொம்பவே போரிங்காக இருக்குது. ஹபியோடு சேர்ந்து வீடியோ செய்யும்போது நல்லா இன்ட்ரெஸ்ட்டாக நல்லா ஜோக்காக இருக்கும். ஓகே, இன்றைக்கி வந்து நான் யூடியூப்புக்கு என்னெல்லாம் யூஸ் பண்ணுறேன்னா, ஃபஸ்ட்டு யூடியூப்புக்கு என்ன யூஸ் பண்ணுறேன்னாலே அந்த ஃபோன் தாங்க. ஆனால் ஃபோன் மட்டும் இல்லை, சம்டைம்ஸ் நிறைய பேர் வந்து கேமரா வந்து யூஸ் பண்ணுவாங்க. சில பேர் அவங்க தான் வந்து ஃபோன் யூஸ் பண்ணுவாங்க. அந்த சில பேரும் யாருன்னு சொன்னால் புதுசாக யூடியூப் ஸ்டார்ட் பண்ணவங்க தான். கேமராலாம் வாங்க மாட்டாங்க, இருக்கிற ஃபோனை வச்சு யூஸ் பண்ணுவாங்க. இந்த ஃபோன் Redmi 12 எனக்கு என் ஹபி வாங்கி தந்தது. இல்லைனாலும் வெட்டிங்க்கு ஒரு 3 வருஷமாக இருக்குது இந்த ஃபோன் வாங்கி. ஆனால் இன்னுமே வந்து நல்லா யூஸ் பண்ணுது. ஏன்னா அவ்வளோ பாதுகாப்பு. ஆனால் என் ஹபியோட ஃபோன் இது செகண்ட் என் ஹபி எடுத்தது. என்ன மாதிரியே எடுக்கணும்னு சொல்லி கப்புள்ஸாக வந்து யூஸ் பண்ணலான்னு வந்து அவரும் Redmi 12 எடுத்தார். நம்ப மாட்டீங்க, எடுத்து ஒரு 6 மாதத்துலேயே வந்து அதை உடச்சிட்டாரு கண்ணாடியெல்லாம். நான் வந்து ரொம்ப பக்குவம், அது பொதுவாகவே அப்படி தான். கேர்ள்ஸ் வந்து திங்ஸை வந்து பக்குவமாக யூஸ் பண்ணுவாங்க, பாய்ஸ் அவ்வளோந்தான். அதுக்கப்புறம் வந்து நான் வந்து மைக் ஒன்று வாங்கிக்கிட்டு இருந்தேன். அப்போ அவர் சொல்லியிருந்தாரு 100 சப்ஸ்கிரைபர் வரட்டும் மைக் வாங்கி தரேன் அப்படின்னு. 100 சப்ஸ்கிரைபர் வந்துட்டு இப்போ 300 வரப்போகுது. உங்களோட சப்போர்ட் தான் எல்லாமே. அதுக்கப்புறம் மைக் ஒன்று வாங்கி தந்திருந்தார். ஒரு ப்ளூடூத், அதாவது ஒரு பேர் கதைக்கிற அளவு தான். 2 மைக்கு அப்படின்னு இல்லை, ஒரு ப்ளூடூத் 2 மைக் அப்படியெல்லாம் இருக்குது. நான் வந்து ஒரு மைக் தான் வந்து வாங்கினேன். இப்படி க்ரீன் கலர் லைட் வந்து பற்றினா வந்து ஒன்றாகும்னு அர்த்தம். இந்த அருகில் இந்த சின்ன கட்டையை வந்து நாங்கள் ஃபோனுக்குள்ளே வந்து பின் பண்ணணும். இதுக்குள்ளே என்னடா புக்ஸ் மாதிரி வந்திருக்கே அப்படின்னு பார்த்தா சார்ஜர், குட்டி சார்ஜர் ஒன்று. ஆனால் எனக்கு வந்து என்ன சொல்ல பார்ப்போம், ஃபோனில் வந்து நான் சார்ஜர் யூஸ் பண்ணுவேன்ல, அந்த சார்ஜர்லேயே வந்து நான் போட்டுக்குவேன். இதை யூஸ் பண்ணுறதில்ல, அது புதுசாகவே இருக்குது. இதுக்கும் உதவுன்னு சொல்லி வச்சுருக்கேன். ஆனால் அதுக்குள்ளே ஒரு கருப்பு கட்டை மாதிரி ஒன்று வந்திருக்கு பிளாக் கலரில். அது வந்து என்னத்துக்குன்னே தெரியலைங்க. உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருந்தால் சொல்லுங்கள். பாருங்கள், இதுதான் என்னத்துக்கு தெரியல. சரி, நான் எதையுமே வேஸ்ட் பண்ண மாட்டேன், எடுத்து வச்சுட்டேன். அப்படியே பார்க்கலாம் அப்படின்னு என்னத்தான் அப்படின்னு. இப்படி மைக் வந்து போட்டு பேசுகிறது வந்து ரொம்பவே நல்லோம். இப்போ ஃபோனில் வந்து நான் ரெக்கார்ட் பண்ணி தான் பேசுவேன். பட் வந்து நம்ம அந்த டைம் பேச முடியாதுல்ல, அதனால தான் அந்த மைக் வாங்கி சமைக்கும்போது சம்டைம்ஸ் அந்த டைம் பேசி செய்கிறது. இது சைனா லிட்டர் மாதிரி தான் இருக்குது, அங்கேருந்து வந்து தான் நினைக்கிறேன். ஓகே, எனக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு இது. நான் வந்து 2 மைக் வாடகை தான் வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். ஹபிட்ட தான் வந்து மைக் கொடுப்பேன் நான் கூடுதலாக. அதனால் வாய்ஸ் வந்து மாறி மாறி கேட்கும். 2 மைக் இருந்தால் வந்து நாங்கள் 2 பேரும் கதைக்கிறது வந்து ஈக்குவலாக வந்து இருக்கும். அதுக்கப்புறம் செல்ஃபிக்கு வந்து ஒரு இது ஒன்று வாங்கி தந்தார். செல்ஃபி அதுக்கு தேவையே இல்லை எனக்கு. வாங்கினத்துக்கு ஒன்று கூட செல்ஃபி எடுக்கல இதில். ஏன்னா வந்து நான் யூஸ் பண்ணுறது எல்லாம் அப்படியே இருக்குது. ஸ்டாண்ட் மாதிரி தான், ஆனால் கீழே வைக்க முடியாது, கையில் தான் வச்சு செல்ஃபி எடுக்கலாம். அதனால் எனக்கு பெருசாக இது வந்து யூஸ்ஃபுல் ஆகலை. இதில் ஒரு பயர் மாதிரி வந்திருக்கு, அது என்னென்னு எனக்கு தெரியல. தெரிஞ்சால் கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். ஆனால் கலர் நல்லா இருக்குல்ல, ஆரஞ்சு கலர் நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. சின்ன பிள்ளையோட விளாட்டு ஐட்டம் மாதிரி இருந்துச்சு, அதனால் நானும் வாங்கிட்டேன். ஒரு கடைக்கு போனால் வந்து ஒன்று வாங்குறதுக்கு தான் போவோம். கேமரா வாங்குவோன்னா கேமரா வாங்க போய், ஆனால் அது பார்க்கக்கிட்ட எல்லாத்தையும் வாங்க ஆசை வரும், அது இயல்பு தான். இது வந்து இப்படி தாங்க இந்த குட்டி ஃபேன் நான் வாங்கினேன். என்னடா இது குட்டி ஃபேன் விமான்னு கேட்க சொன்னோட ஃபோனில் போட்டுற ஃபேன் அப்படின்ட்டு. இது வந்து ஃபோனில் வந்து பின் பண்ணால் வந்து சார்ஜர் ஆகும் ஃபோனில். இதை வந்து பின் பண்ணால் வந்து நல்லா சுற்றுங்க. நான் இப்போ வந்து போட்டு கடலையே, நான் வந்து ஃபோனில் தான் நான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கிறேன். என் ஹபியும் வேலைக்கு போனதால் எனக்கு அவரோட ஃபோன்லேயும் எடுத்து காட்டிலாம் போய்த்து. ஆனால் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. எங்கேயாச்சும் போய்கிட்ட வெக்கையாக இருந்தால் அதை வந்து ஃபோனில் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். நான் அதை யூஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து எனக்கு பிடிச்ச என்ன சொல்ல பார்ப்போம், ஃபோன் கவர். நான் ஃபோன் கவர் அதோடு வந்திருக்கும்ல, அதை வந்து நான் யூஸ் பண்ணவே இல்லை. இது வந்து என் ஹபி ஒரு வருஷத்துக்கு ஒரு இல்லைனாலும் 6-7 கிட்ட வாங்கி தருவார். ஏன்னா வந்து அவ்வளோ பிடிக்கும் இந்த ஃபோன் கவர்னால் போதும். ஃபோன் மாற்றுறனோ இல்லையோ, அந்த ஃபோன் கவரை மாற்றி ஃபோனை மாற்றுன மாதிரியே ஃபீலிங் ஆகிருக்கும். அந்தளவுக்கும் புது ஃபோன் வாங்கின மாதிரி ஃபீலிங் ஆகிருக்கும். அதே மாதிரி தான் இந்த இதுவும் பிடிச்சிது. இது வந்து பிளாக் கலர் கவர், குட்டி ஷூ, டெடி பேர் அப்படின்னு வந்துருக்கும். இது வந்து காஃபி சாக்லேட், அது இங்கால வந்து வெள்ளை, நான் வந்து வெண்ணிலா சாக்லேட் அப்படின்னு வந்து வச்சு கப்பிள்ஸாக வந்து நாங்கள் போடுறது. வெளியில் போகிறோன்னா ஃபைனலி ஒரு ரீசனாக ஒரு வெட்டிங் ஃபங்க்ஷனுக்கு போய்ட்டுருந்தோம். அப்போ இதை தான் நாங்கள் 2 பேரும் போட்டிருந்தோம். நல்லா அழகாக இருந்துச்சு. இது 2ல் எது க்யூட்டாக இருக்குன்னு சொல்லுங்கள், நான் அதை பாவிக்க போகிறேன்.
நான் இப்போ ஃபோன் கவர் கழட்டி போட்டு தான் வீடியோவே எடுக்கிறேன். நான் வந்து போட்டிருந்தது வந்து அந்த மினுக்கம் வந்தது தாங்க. நல்லா இருக்குல்ல, எனக்கு பிடிச்சிருக்குது. ஏன்னா வந்து அதில் வந்து பாஸ்கெட் மாதிரி இருக்கும். ஃபைனலி வந்து ஸ்டாண்டை பாருங்கள். ஸ்டாண்டை தான் ஃபஸ்ட்டு காட்டியிருக்கணும். பட் நான் ஃபோனை வந்து ஸ்டாண்டில் வச்சு தான் வீடியோ எடுத்தேன். அதனால் வந்து ஸ்டாண்டை காட்டலை. இதை வந்து கழட்டிட்டு காட்டுறேன். பேசிக்காக வந்து ஸ்டாண்டு தான் வந்து முக்கியம். ஃபஸ்ட்டு வந்து ஸ்டாண்ட்லாம் ஆடாமல் வீடியோ வரும். அதனால நான் ஸ்டாண்டில் வச்சு தான் கூடுதலாக குக் பண்ணுற வீடியோலாம் போடுறது. ஓகே, சாய்பாபா எழும்பிட்டாங்க. என்னம்மா? ஓ, ஸ்டாண்ட் உடஞ்சிரும். தாங்க மாட்டேன். ஸ்டாண்டு தாங்க மாட்டேன். இவ்வளோ நித்திர கொண்டு எழுமினீங்களா? ஓ, ஜெயபாப்பா கொஞ்ச நேரம் தூங்க மாட்டாங்களான்னு யோசித்து நான் தூக்கமாக்கியிருப்பேன். ஆனால் வந்து மிச்ச நேரம் தூங்கினாங்கன்னா வந்து தொட்டில் ஓப்பன் பண்ணி பார்ப்பேன். பார்த்துட்டு வந்து என்ன இவ்வளோ நேரம் தூங்குறாங்க அப்படின்னு வந்து மனசுக்கு ஒரு பயம் மாதிரி இருக்கும். உங்களுக்கும் அப்படித்தானான்னு சொல்லி வீடியோ பார்க்குற நீங்கள் அம்மாவாக இருந்தீங்கன்னு சொன்னால் ஒரு கமெண்ட் ஒன்று தாங்க. அது வந்து தாய் பாசம் அப்படி தாங்க. இப்போ ஜெயபாப்பா எழும்பி கொலைப்படி பண்ணுறாரு. ஓகே, இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கொள்கிறேன். வீடியோ பார்க்குற நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் பாய்.